ஏன்னா ஒரு டீ நல்லா ஸ்ட்ராங்காக போடும். ப்ரோ, நான் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர். உங்களுடைய போஸ்ட்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். எல்லாம் கேஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். எல்லாம் வந்து என்னை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு போஸ்ட்டும். தேங்க்ஸ் நண்பா. ப்ரோ, ஒரு ரிக்வெஸ்ட். என்ன சொல்லுங்க நண்பா. அது ஒன்றும் இல்லை ப்ரோ. லாஸ்ட் டைம் எஃபியில் போஸ்ட் போட்டிருந்தீங்க கேஸ்ட் மேலே ரிசர்ச் பண்ணுற மாதிரி. அதில் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு என் போஸ்ட் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறேன் ப்ரோ. அது சின்ன வயசில் அதெல்லாம் ஒன்றும் விளையாட தேவையில்ல. உள்ளவா சரி சரி. ஓகே ஓகே. சரி நான் வைக்கிறேன். என்னையா வேலையெல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சிச்சுங்கய்யா. ஐயா, என்னையா? கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், தாகமாக இருக்கு. இங்க தண்ணி கொண்டு வா. சும்மா நல்லா கழுவி. எது விளையாடும் போது உள்ள வர சொன்னீங்க? அவங்க கூட நம்ம விளையாடக்கூடாதுப்பா. அப்ப எதுக்கு நம்ம தண்ணி குடிச்சா மட்டும் கழுவாம இருக்கீங்க, அவங்க தண்ணி குடிச்சா மட்டும் கழுவுறீங்க? உனக்கு எப்படி சொல்றது? அவங்க வேற ஜாதி, நாம வேற ஜாதி. எதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க? சரி, உங்களுக்கு உண்மையாகவே கேஸ்ட் ஃபீலிங் இல்லையா? எனக்கும் லோயர் காஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ. இப்போ நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லோயர் கேஸ்ட்னு சொல்லி பிரித்து பேசுகிறீங்க. உங்கள் மனசு எனக்கு புரியுது நண்பா. மனுஷங்களை கேஸ்ட் வச்சு பிரிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல கேஸ்ட் ஒழிஞ்சிருக்கு. அதை தூக்கி போட்டுவாங்க. ஒன்றா ரீசர்ச் பண்ணலாம். நன்றி, நான் வரேன் நண்பா. இந்த நொடியிலிருந்து அந்த மாதிரி நான் பேச மாட்டேன் ப்ரோ. நானும் உங்கள் ரீசர்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாமா?